லடாக்கில் தௌலத் பேக் ஆற்றை கடக்கும் போது நீர்மட்டம் திடீரென அதிகரித்ததால் பீரங்கி வண்டி வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. பீரங்கி வண்டியில் இருந்த ஒரு அதிகாரி உள்ளிட்ட 5 இராணுவ வீரர்கள் உயிரிழந்து விட்டார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கே இந்த விபத்துக்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது. லடாக்கில் ராணுவ பயிற்சியின் போது விபத்து ஏற்பட்டதாக பாதுகாப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். ராணுவ பயிற்சி லடாக்கில் அதிகமாக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அங்கு அந்த பீரங்கி வாகனம் என்பது ஆற்றை கடக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. அப்போது அந்த ஆற்றில் அதிகபட்சமாக வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. திடீரென ஏற்பட்ட அந்த திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக அந்த பீரங்கி வாகனம் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது. பொதுவாக அந்த ஆற்றை கடக்கும் போதே அதில் குறிப்பிட்ட அளவை தாண்டியும் தண்ணீர் சென்றிருக்கிறது. இருந்தாலும் அந்த ஆற்றை கடக்கக்கூடிய சூழல் ஏற்பட்ட காரணத்தால் அந்த பகுதி வழியாக அந்த வாகனம் செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டது. லடாக்கில் இருக்கக்கூடிய தௌலத் பேக் ஆற்றை கடக்கும் போதுதான் இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அப்போது திடீரென ஆற்றில் நீர்ப்பெருக்கு என்பது அதிகரித்திருக்கிறது. அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அப்போது நிலை தடுமாறிய அந்த பீரங்கி ஏற்றி சென்ற வாகனம் ஆற்றின் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாகனத்தில் சென்ற ஒரு அதிகாரி உள்ளிட்ட 5 இராணுவ வீரர்கள் லடாக்கில் இருக்கக்கூடிய இராணுவ பயிற்சியின் போது இந்த விபத்து ஏற்பட்டதாக பாதுகாப்புத்துறை தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது என்பது குறித்தும் அந்த விளக்கத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உயிரிழந்த இராணுவ வீரர்களுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். உயிரிழந்த இராணுவ வீரர்களுக்கு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார். இந்த விபத்து என்பது இராணுவ வட்டாரத்தில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதை சுதாரிக்க முடியாமல் அந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட அந்த வாகனத்தில் இராணுவ வீரர் பலியாக இருக்கிறார். 5 வீரர்கள், குறிப்பாக அந்த வாகனத்தில் இயக்கிச் சென்ற இராணுவ வீரர் உள்ளிட்ட 5 இராணுவ வீரர்கள் பலியாக இருக்கிறார்கள். இந்த தகவலை பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். திடீரென்று ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக அந்த பீரங்கியில் அடங்கிய இராணுவ வாகனம் அடித்துச் செல்லப்பட்டு அதில் பயணம் செய்த 5 வீரர்கள் பலியாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்புத்துறை தரப்பில் இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உயிரிழந்த இராணுவ வீரர்களுக்கு இரங்கல் தெரிவிப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவிப்பதாக தெரிவித்திருக்கின்றார். இந்த தகவல் என்பது மிகப்பெரிய பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருப்பதாகவும் இனி வரக்கூடிய நாட்களில் இராணுவ வீரர்கள் தங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதிலும் தங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். என்றால் அந்த ஆற்றை கடக்கும் போதே அந்த ஆற்றில் அதிகபட்சமாக தண்ணீர் சென்றிருக்கிறது. அப்போது அந்த வாகனம் செல்லக்கூடிய அளவுக்கு இருப்பதாக நினைத்து அந்த வாகனத்தை அந்த ஆற்றை கடக்க முற்பட்ட போது திடீரென்று வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருக்கிறது. தண்ணீருடைய வரத்து என்பது அதிகமாக இருந்த காரணத்தால் நிலை தடுமாறிய அந்த பீரங்கி ஏற்றிச் சென்ற வாகனம் நிலை தடுமாறி ஆற்றில் அழைத்துச் செல்லப்பட்டு அதில் 5 பேர் பலியாக இருக்கிறார்கள்.